விடுமுறையில் பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சம்பா கோதுமை ரவையில் கேசரி செய்யலாங்க. ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு ட்ரையாக நல்லா வறுத்துக்கலாம். கோதுமை ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டம்ளரில் ஒரு டம்ளர் கோதுமை ரவை எடுத்துங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பூ மாதிரி நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டுக்கிறேன். 1க்கு 1 போட்டிருக்கேன். இன்னும் கூட 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் அதிகமாக வேணும் தான் நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க. ஊற வச்சா குங்குமப்பூ கலருக்காக போட்டுக்கலாம். வாசனையாகவும் இருக்கும், கலராகவும் கொஞ்சம் லைட்டாக கலர் வரும். ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி போட்டுக்கலாம். கிளறிடலாம். சூப்பராக கோதுமை ரவையில் செஞ்ச கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சிட்டிக்கு உப்பு போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும்.